அப்போ முறைப்படி அறுக்குதுன்னா என்ன செய்யணும் என்று கேட்டால் ரெண்டு விஷயம் செய்யணும். ஒன்று வந்து அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லணும். ரெண்டாவது வந்து அந்த அறுக்கிற முறைப்படி கத்தியை கூர்மையாக்கி என்ன செய்யணும், அறுக்கணும். இந்த ரெண்டு விதம் இருக்குது. அதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது 6:118 வசனத்தில் இப்போ குலு மிம்மா துக்கிரஸ்முல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய பெயர் எதன் மீது கூறப்பட்டிருக்கிறதோ அதனை நீங்கள் உண்ணுங்கள். இன் குன்தும் பி ஆயாத்திஹி முஃமினீன், அல்லாஹ்வுடைய வசனங்களை நீங்கள் நம்பக்கூடியவங்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட்டதை நீங்கள் என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. பெயர் சொல்லாத சாப்பிடாதீங்கிற எதிர்மறை அர்த்தம் அதுக்குள்ளே இருக்குது. இருந்தாலும் உடன்பாடாக தான் சொல்லப்பட்டிருக்கு. எதிர்மறையாக சொல்லாமல் அல்லாஹ்வுடைய பெயர் சொன்னதை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு வந்துருச்சு. இன்னொரு வசனத்தில் 6:119 அடுத்த வசனம், அதில் என்ன வருதுன்னா, ஒமாலக்கும் அல்லா குலு மிம்மா துக்கிரஸ்முல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டதை நீங்கள் ஏன் சாப்பிடாமல் இருக்கிறீர்கள், சாப்பிட மறுக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அர்த்தாச்சுல, அதுக்கப்புறம் உயிரினம் அது வந்து உயிர் வதை இப்படியெல்லாம் காரணம் சொல்லிட்டு நீங்கள் ஏன் சாப்பிடாமல் இருக்கிறீங்க அப்படின்னு வர அல்லாஹ் கேட்குறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் கேட்குறான் 6:121 வலா குலு, நீங்கள் சாப்பிடக்கூடாது. மிம்மாலம் இதுக்கு ரிஸ்மில்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய பெயர் எதன் மீது கூறப்படவில்லையோ அதனை சாப்பிடக்கூடாது. உயிரினம்னு வந்துவிட்டது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பெயரை கூறப்பட்டால் மட்டும்தான் அது ஹலால் ஆகும். அப்போ ரெண்டு விதமான வார்த்தையும் குர்ஆனில் வருது. எப்படி வருது, அல்லாஹ்வுடைய பெயரை சொன்னதை தான் நீங்கள் சாப்பிடணும், அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லாட்டி சாப்பிடக்கூடாது. சாப்பிடணுங்கிற ஒரு கட்டளையும் 118 6:118 இருக்குது. அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லலைன்னா சாப்பிடாதீங்க, நேரடி தடை. அப்போ ஒரு ஆடோ மாடோ ஒரு கோழியோ ஒரு குருவியோ அது என்ன செய்கிறாங்கன்னா அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லாமல் அறுத்துறாங்க. முறைப்படி தான் அறுக்கிறாங்க. அறுக்கிற முறை சரியாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லலை. அதை நீங்கள் சாப்பிடக்கூடாது என்றால் ஹராம் தான் அர்த்தம். சாப்பிடாதீங்கன்னு அல்லாஹ் ஒரு குர்ஆன் ஒரு கட்டளை வரும் என்று சொன்னால் அது வந்து தடை, ஹராம் என்று தான் அர்த்தம். அப்போ இந்த அல்லாஹ்வுடைய பெயரை கூறுதல்ங்கிறது முக்கியமான ஒரு கண்டிஷன். அல்லாஹ்வுடைய பெயரை கூறுறதுனா எப்படி கூறுவது என்று கேட்டால் இரண்டு விதமாக நம்ம கூறிக்கொள்ளலாம். பிஸ்மில்லான்னு மட்டும் சொல்லி அறுக்கலாம். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அறுக்கலாம். இது அல்லாஹ் அக்பர் சொல்லி தான் அவனுக்கு கட்டாயம் கிடையாது. ஒரு ஆட்டை இருக்கிறீங்க, ஒரு கோழி இருக்கிறீங்கன்னா பிஸ்மில்லான்னு சொன்னால் போதும். அப்போ இந்த வார்த்தையில் எப்படி தான் வருது குர்ஆன்லேயே, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படணும், அவ்வளோதான் குர்ஆன்லேயும் இருக்குது. அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட்டதை சாப்பிடுங்கள். பிஸ்மில்லான்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லியாச்சு. அப்போ அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அறுத்ததை சாப்பிடுங்கள் வருகிறது. இதை வந்து ஹதீஸ்களில் பார்க்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லான்னு மட்டும் சொல்லி அறுத்துருக்கிறாங்க, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அறுத்துருக்கிறாங்க. அதை ரெண்டு விதமாக செஞ்சுக்கலாம். இதைத்தான் செய்யணும்னு வழி ரெண்டு விதமாக ரசூலுல்லாஹ் செஞ்சுருக்கும் பொழுது ரெண்டில் எதை செஞ்சாலும் ஓகே தான். அப்போ இதை பற்றி வரும்போது என்ன வருதுன்னு கேட்டால் புகாரியில் 5558வது ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி கொடுக்கும் பொழுது 2 செம்மறி ஆட்டை என்ன செய்கிறாங்க, குர்பானி கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது யுசம்மி ஒய் கப்பீரு, பிஸ்மில்லா சொன்னார்கள், தக்பீரும் சொன்னார்கள் வருது. பிஸ்மில்லா மட்டும் சொல்லாமல் யுசம்மின்னா பிஸ்மில்லா சொல்வது, கப்பீருன்னா தக்பீர் சொல்வது, அதான் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் சொல்வது. இப்படி ரெண்டு விதமாக ரெண்டையும் சொல்லி ரசூலுல்லாஹ் அறுத்தார்கள் அப்படின்னு புகாரில் 5558வது ஹதீஸில் வருகிறது.